மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண்டவர் எழுதிய, கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். உருவாக்குவதும் அழிப்பதும் கடவுள் என்று இருக்கும்போது இடைப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத கடவுள் எழுதிய விதிப்படி தான் நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து, சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எப்போது விலகும், எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சுய கௌரவமும் தன்மானமும் பிறருடைய உழைப்பில் வாழ விரும்பாதவர்களாக இருக்கக்கூடிய குணத்தை கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது முருகப்பெருமான் எழுதிய விதி. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நுழையும் போது அல்லது 9வது வீட்டில் நுழையும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல முன்னேற்றங்களை பெறுவீங்க. எதிர்ப்புகள் யாவும் விலகும், எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடையும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து, எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நேர்மறையாக செயல்பட்டு வெற்றி பாதைக்கு திரும்புவீர்கள் என்பது முருகப்பெருமானின் விதி. குடும்பத்தில் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு சரியாக வாழ தெரியலையோ அப்படின்ட்டுலாம் யோசித்திருப்பீங்க. அந்த காலகட்டமெல்லாம் மாறி இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அருமையான காலகட்டத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பனிப்போரெல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். இருவரும் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. வெகு நாட்களாக வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெறும். குடும்ப விசேஷங்களில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தா, உறவினர்களிடம் அவமானப்பட்டிருந்தா, பொது நிகழ்ச்சிகளில் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டிருந்தா, இனி அந்த நிலை மாறி முருகப்பெருமானால் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். குறிப்பாக குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதை தான் கிடைக்கும். கல்வியாளர்கள், ஆன்மீக அறிஞர்களின் நட்பால் தெளிவடைவீங்க. மனம் குளிர்ச்சி அடையும். நெடுநாள் கனவாக இருந்து வந்த வீடு வாங்கும் ஆசையெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறி சிலர் இருக்கக்கூடிய வீட்டையும் விரிவுபடுத்தி கட்டக்கூடிய யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த வகையில் உதவிகளும் கிடைத்துவிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்ட ஒரு காலமெல்லாம் போய் இனி இந்த காலகட்டத்தில் சாந்தமாக பேசி சாதிப்பீங்க என்பது எழுதப்பட்ட விதி. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. பழைய பொருட்கள், சமையலறை சாதனங்களை மாற்றுவீங்க. அடகில் இருந்த நகைகளை எல்லாம் பத்திரமாக மீட்கும் அளவுக்கு பண வரவு குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துவிடும். உங்களுடைய கல்விக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப வேலை இல்லாமல் தவித்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்துவிடும். தந்தைக்கு இருந்த நோயெல்லாம் குணமாகும். அவருடனான மோதல்களும் விலகிவிடும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் அடைவீங்க. சரியான தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒன்று அழுத்தியது போல தவித்தவர்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய சஞ்சார காலத்தில் ஆழ்ந்த உறக்கம் கொள்வீங்க என்பது முருகப்பெருமானின் விதி. நீண்ட நாட்களாக செல்லணும், போகணும், அங்கே
போகாமல் எனக்கு தூக்கமே வராது, என்னுடைய ஆன்மா சாந்தி அடையாது என்றெல்லாம் இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சுற்றுலா இடங்களுக்கும் சென்று வர இந்த குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கப் போகின்றது. அண்டை மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் ஆன்மீக தரிசனங்களை மேற்கொண்டு விட்டு வருவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு நிச்சயம் உயர்ந்துவிடும். பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் வங்கியிலிருந்து நகையை மீட்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகிவிடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மிக முக்கியமாக குரு பகவான் 5வது இடத்துல உங்களுடைய சிம்மம் ராசியில் அமரும் போது அல்லது சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டம், இந்த இரண்டும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்காலம் குறித்து சில திட்டங்கள், முக்கிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறுவீங்க. துவண்டு போயிருந்த உங்களுடைய முகம் பிரகாசிக்க செய்யும். எவ்வளவு காசு வந்தாலும் அவசரத்திற்கு எதுவும் இல்லாமல் தவித்திருப்பீங்க சில நேரங்களில். இனி 4 காசு எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிவிடும். எப்பவுமே பரபரப்பாக இருப்பதை போல காணப்பட்டாலும் தன்னுடைய வேலையை முடிக்காமல் தத்தளித்த காலமெல்லாம் இப்போது மாறப்போகின்றது. அதிக வட்டி கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்து நிம்மதி அடைய போறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகிவிடும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. மகளுக்கு மகனுக்கெல்லாம் நல்ல வரன் அமையும். அவங்களுடைய கல்யாணத்தை சிறப்பாக கோலாகலமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டாகிவிடும். உங்களுடைய மகனுக்கு மிக பெரும் நிறுவனத்தில் வேலை கிடைத்து வீடு வாகன வசதிகள் எல்லாம் அமைத்து கொள்வீங்க. எப்போதெல்லாம் உங்களுடைய சிம்மம் ராசியை குரு பகவான் தன்னுடைய பார்வையால் 3வது வீட்டை பார்க்கின்றாரோ அப்போதெல்லாம் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியில் தான் முடியும். சின்ன சின்ன வேலையை தொட்டாலே தடங்களாக இருந்த காலகட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு தொட்டது துலங்கிவிடும் என்ற வகையில் தான் நடக்கும். இளைய சகோதர சகோதரி வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். பாச மழை பொழிய போகிறாங்க. பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்ற காலகட்டம் எல்லாம் மாறி இனி ஒய்யாரமாக செல்ல போகிறீங்க. பழைய வாகனத்தை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய வாகனத்தில் வலம் வர போகிறீங்க. நல்ல வசதியான வீட்டுக்கு குடிபுகக்கூடிய யோகமும் உண்டாகிவிடும். சனி பகவானினுடைய வக்கர காலகட்டத்தில் சிலர் சோதனைகளை அனுபவித்தாலும் நல்லது நிச்சயம் நடக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. சிலர் லோன் வாங்கியாவது சொந்த வீடு கட்டிடுவீங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி அவங்களுக்கு அறிவுரை தருவதில் மிக சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. தள்ளி போனவர்களுக்கு எல்லாம் நிச்சயம் திருமண யோகம் கைகூடி வரப்போகின்றது இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில். அதே போன்று குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையால் உங்களுடைய சிம்மம் ராசியின் 5வது வீட்டை பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்துவிடும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு பிள்ளை வரமும் நிச்சயம் கிடைத்துவிடும். பிள்ளை பாக்கியம் உண்டாகப் போகின்றது. நல்ல ஒரு பலன் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வருவாங்க. பூர்வீக சொத்து, பிதூர் வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த போகிறீங்க. வழக்கில் இருந்து வந்த இழுபறி நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகப் போகின்றது. குரு பகவானால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தேறும் என்பது முருகப்பெருமானின் விதி. சூரிய பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலை, வேலையில் சற்று பிரச்சனை இருந்தால் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். எதிர்பார்த்தவை எல்லாமே நிச்சயம் நடந்தேறும். சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் உணருவீங்க. சிலர் சொந்த தொழில் தொடங்குவீங்க. வங்கி கடன் உதவிகள் கிடைச்சிட்டோம். யோகா தியானம் செய்து மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் உருவாகிவிடும். உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் கட்டுக்குள்ளார வந்துட்டோம். பணம் எந்த வகையிலாவது உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இருந்தாலும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும்.
சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். மிக மிக முக்கியமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்க போகின்றார். சனி பகவானும் பக்கபலமாக இருந்து உதவ போகின்றார். சூரிய பகவானின் நிலையும் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கும். இப்படியெல்லாம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து பல பலன்களை நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவார்கள் என்பது விதியாக இருக்கின்றது. உங்களுடைய நிர்வாக திறமை, ஆளுமை திறமை எல்லாமே முருக பெருமானால் அதிகரித்துவிட்டும், அரசால் அனுகூலம் உண்டாகிவிட்டும், வேலை கிடைக்கும். அதிகார பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடியும். தந்தையுடைய ஆரோக்கியம் சீராகும். அவர் வழியில் உதவிகளும் கிடைத்துவிடும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். புது தெம்பு பிறந்துவிடும். கால நேரம் பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உழைக்க வேண்டி இருந்தாலும் லாபம் 2 மடங்கு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களின் நிலை சில நேரங்களில் சாதகமாக இல்லாத போது யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் கூட நிகழ்ந்துவிடும். ஆகையால் கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க பாருங்க. மற்றபடி கிரகங்களின் நிலை உங்களுக்கு பல நேரங்கள்லையும் சாதகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அரைகுறையாக நின்று போன வேலைகளை எல்லாமே நிச்சயம் முடித்து விடுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். புது பொறுப்புகள் தேடி வந்துவிடும். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிடைத்துவிடும். அரசால் ஆதாயம் அடைவீங்க. சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் தங்கு தடையின்றி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைத்துவிடும். ஊர் பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கூடா பழக்கம் உள்ளவர்களின் நட்பில் இருந்து விலகி விடுங்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. சிலருக்கு தொண்டை வலி, கால் வலி, கை கால் வலி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுப்பதாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு, வீண் வாக்குவாதம், வாகன பழுது, பண பற்றாக்குறை இதெல்லாம் அடிக்கடி வந்து சென்றாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வெளி வட்டாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் சற்று அதிகமாகும். பார்த்து இருந்துக்கோங்க. புது பதவிகளை யோசித்து ஏற்பது நல்லதாக இருக்கும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா சோர்ந்திருந்த நீங்கள் புத்துயிர் பெறுவீங்க. தொழிலில் ஒரு ஆர்வம் பிறக்கும். பெரிதாக முதலீடு செய்து போட்டியாளர்களை திகைக்க செய்வீங்க. புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் அறிமுகம் ஆவாங்க. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிட்டோம். அதிகம் படித்த அனுபவம் மிக்க வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க. கடையை நவீனமயமாக்குவீங்க. முக்கிய சாலையை நீங்கள் உங்களுடையதாக்குவீங்க. அதாவது அந்த இடத்திற்கு கடையை மாற்றி உங்களுடைய கடையின் பெயர் சொன்னாதான் அந்த சாலையே தெரியும் அளவுக்கு உங்களுடைய கடை உயர்ந்துவிடும். பழைய சரக்குகளை தள்ளுபடி விலைக்கு விற்று தீர்ப்பீங்க. உங்களுக்கு விவசாய ரீதியாகவும் டிராவல்ஸ் ரீதியாகவும் கொடுக்கல் வாங்கல், அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் மிக பெரும் லாபத்தை கொடுப்பதாக அமையும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா கால நேரம் பார்க்காமல் உழைத்து அதற்கான பலனையும் பாராட்டையும் நிச்சயம் பெறுவீர்கள். வேறு ஒருவர் தட்டி சென்றாரே, அதாவது உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டை வேறு ஒருவர் தட்டி சென்றாரே அப்படின்ற நிலையெல்லாம் மாறப்போகின்றது. உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை எல்லாம் விரைந்து முடிப்பீங்க. பணி நிரந்தரமாகி சிலருக்கு வேறு நல்ல புது வாய்ப்புகளும் உங்களில் பலருக்கு தேடி வரும். பதவி சம்பள உயர்வு உண்டு. சிலர் அலுவலகம் சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வரக்கூடிய நிலையும் உண்டாகலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசினார்கள் அல்லவா, அவங்களே வியக்கும்படி அதிக மதிப்பெண் பெற்று உயர் கல்வியில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைத்துவிடும். சக மாணவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க. நிச்சயம் உங்களுக்கு யோக காலகட்டம்தான் அப்படின்ட்டு படிக்கின்ற காலகட்டத்தை சொல்லலாம். இப்படி பல வகைகள்லையும் முருகப்பெருமானின் விதியின்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பல நல்ல சம்பவங்கள், பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக
சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதங்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கிழமைகள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 7, 8, 9 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம். இப்படி அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட மாதங்கள் இது எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கிழமைகள், அதிர்ஷ்ட தினங்களை, அதிர்ஷ்ட மாதங்களை எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். மிக மிக முக்கியமாக ஏதேனும் தடங்கல்கள், தாமதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டால் திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய ராஜ மன்னார்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வாசுதேவ பெருமாளையும் ஸ்ரீ செங்கமல தாயாரையும் சனிக்கிழமையில் சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் தான். கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு மிக சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.